டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். திருச்சியில் மார்ச் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரச்சார மாநாட்டில் கூட்டணி கட்சிகளை மேடையேற்ற திமுக திட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல். 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதால் மகளிர் உரிமை தொகைக்காக குவியும் விண்ணப்பங்கள். யாரும் புதிய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டாம் என அரசு அறிவுறுத்தல். இந்தியா கூட்டணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே வலிமையான தலைவர். சீமான் பரபரப்பு பேச்சு. இந்தியா அமெரிக்கா இடையே மெகா AI திட்டம். கூகுள் CEO சுந்தர் பிச்சை அறிவிப்பு. தங்க கடன் ரத்தாகும் என பரவிய தகவலால் கூட்டுறவு சங்கங்களில் குவியும் மக்கள். பணம் இல்லாததால் திணறும் ஊழியர்கள். இனி விரிவான செய்திகள். நீண்ட இழுபறிக்கு பிறகு ஒரு வழியாக திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனது முடிவை அறிவிக்காமல் இருந்த நிலையில் திமுக மற்றும் அதிமுகவுடன் அக்கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்பட்டது. இதை மறுத்திருந்த பிரேமலதா உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என கூறியிருந்தார். என்றாலும் அதிமுக கூட்டணியிலேயே தேமுதிக இணைய உள்ளதாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா மற்றும் சுதீஷ் ஆகியோர் இன்று சந்தித்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக MP கனிமொழி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இந்தியா அமெரிக்கா இடையே AI தொழில்நுட்ப தகவல் பரிமாற்றத்திற்கான புதிய திட்டத்தை கூகுள் CEO சுந்தர் பிச்சை அறிவித்துள்ளார். இது ஆழ்கடல் அடியில் கேபிள் வழித்தடங்களை நிறுவுவதற்கான மெகா திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது. AI மாநாட்டில் பங்கேற்க டெல்லி வந்துள்ள சுந்தர் பிச்சை இதனை முறைப்படி தெரிவித்துள்ளார். முன்னதாக விசாகப்பட்டினத்தில் 15 பில்லியன் மதிப்பீட்டில் AI மையம் அமைக்கப்படும் என கூகுள் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரச்சார மாநாட்டில் கூட்டணி கட்சிகளை மேடையேற்ற திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மேடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ராகுல் காந்தி ஆகியோர் உரையாற்ற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுடன் வரும் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 15 நாட்களுக்குள் அதனை உறுதி செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுகவிற்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை பதிவிட்டு வரும் மாணிக்கம் தாகூருக்கு காங்கிரஸ் தலைமை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாணிக்கம் தொடர்ந்து கூறி வரும் கருத்தால் எரிச்சல் அடைந்திருந்த திமுக, தங்களுக்கு எதிராக பேசுபவர்களை அடக்கினால்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாது என மாணிக்கம் தாகூரை காங்கிரஸ் கண்டித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு இஸ்லாமியர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த 5% இடஒதுக்கீட்டை பாஜக அரசு ரத்து செய்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டில் காங்கிரஸ் NCP கூட்டணி இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கும் அவசர சட்டத்தை நிறைவேற்றியது. ஆனால் மும்பை நீதிமன்றம் இந்த ஒதுக்கீட்டிற்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் அவசர சட்டம் காலாவதி ஆகிவிட்டதால் நேற்று மகாராஷ்டிரா அரசு இந்த அறிவிப்பை அவசரமாக வெளியிட்டுள்ளது. கூட்டணி விவகாரத்தில் காங்கிரசுக்கு திமுக செக் வைத்துள்ளது. திமுக குறித்து மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் சகட்டு மேனிக்கு கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறி வந்தனர். இதனால் திமுக எரிச்சலில் இருந்தது. கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்காமல் காலதாமதம் செய்து வந்தது. இந்த நிலையில் தேமுதிகவை கூட்டணியில் இழுத்து காங்கிரசுக்கு திமுக செக் வைத்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இது முக்கிய அரசியல் நகர்வாக கருதப்படுகிறது. தங்க விலை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்ந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 270 ரூபாய் அதிகரித்து 14,500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக தொடர் சரிவில் இருந்து வந்த தங்கம் இன்று மீண்டும் உயர்வை சந்தித்துள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.